சாக்லேட் காம்பவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணி இந்த சாக்லேட் கேக்கை நான் டிசைன் பண்ணேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஆஸ் யூஷுவல் சாக்லேட் கேக் பண்ணிவிட்டு ஃப்ராஸ்டிங் எல்லாம் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு அகெயின் இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சாக்லேட் காம்பவுண்டை நல்லா மெல்ட் பண்ணி இந்த பேப்பரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஓரளவுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ½ போல் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். சாக்லேட் காம்பவுண்ட் நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பேப்பர்லேருந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி நான் உடைக்கிற மாதிரி ரேண்டமாக சாக்லேட்டை உடச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் உடைச்ச சாக்லேட்டை கேக் மேலே கொஞ்சமாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஆஃப் த கேக் மட்டும்தாங்க இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த சாக்லேட்டோட சைட்ஸில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கோல்ட் டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ கார்னர்ஸ் மட்டும் நீங்கள் டஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரிச்சாக தெரியும் சாக்லேட் கேக். ஸோ இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருந்தாலும் நிஜமாகவே பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்குங்க. இந்த ஸ்டெப் முடிஞ்ச அப்புறமா கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கோல்ட் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃபோக்கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் இந்த சிரப்பையும் கேக் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபோக்கை வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும் போது நம்ம ஆட் பண்ண கோல்ட் ஃப்ளேக்ஸ் நல்லா விசிபிளாக தெரியும். அதுக்கப்புறம் நேம்ஸை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் நேம் நான் இன்னொரு ரீலில் எப்படி பண்ணேன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.